இப்போ திருப்புகள் காட்டும் பிரபஞ்ச சந்தம். பிரபஞ்சம்னா நான் சிலதை மட்டும் சீக்கிரமாக படிச்சிடுறேன், ஏன்னா காடு காட்டிட்டா என்னால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காகவே. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயங்கிறது பஞ்சபூதம். அந்த பஞ்சபூதம் வந்து என்னென்னா தனித்தனியாக செயல்படும் போது ஒரு சத்தம். இப்போ மண் இருந்ததுன்னா அதை வெட்டி தூக்கி போடும்போது ஒரு சத்தம். தண்ணி வந்ததுன்னா மேலேருந்து வந்து நீர்வீழ்ச்சியாக ஒழுகும்போது ஒரு சத்தம். மேகங்கள் ரெண்டு மோதும் போது ஒரு சத்தம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தம் அதோடைய செயல்படும் போது. இப்போ சந்தம் வந்து என்ன பண்ணுறாருன்னா தாளத்துடன் கூடிய ஓசை அமைப்பு சந்தம்ங்கிறது. அந்த சந்தம் வந்து சொல், அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டை வச்சு என்ன பண்ணால் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டாக எந்த சொல் வச்சு அந்த சொற்களை அடுக்கி குறில், நெடில், அளபடை இவைகளை கட்டுப்படுத்தி அந்த சந்தம் அப்படியே எப்படி நினைக்கிறாரோ அதில் வந்து வல்லினோ மெல்லினோ இடையினோ இதில் ஏதாவது ஒன்று தான் வரும். அதை வந்து அப்போ இப்படி எப்படி செய்கிறாருன்னு அருணிநாதர் பெருமானுக்கு ஒரு சிறப்பு. மல்யுத்த வீராங்க 2 பேர் சண்டை போடுறாங்க, ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் கையை கட்டிடுறாங்க. கையை கட்டிட்டு இன்னொருத்தர் ஃப்ரீயாக விட்டுறாங்க. ஆனால் அந்த கையை கட்டிட்டு சண்டை போடுற அருணிநாதர் ஜெயிச்சிடுறாரு. அதுதான் இந்த வல்லினோ மெல்லினோ இடையினா தனக்குத்தானே ஒரு டெஸ்ட்டை வச்சுட்டு அவர் மிக அற்புதமாக சந்தத்தை கொடுத்துருக்காரு. இதில் வந்து சந்தத்தில் என்னென்னா மயில் நடனம், சண்டை போடும்போது அதை போர் நடக்கும்போது அந்த பேய்கள் பிதற்றுமா. அதுக்கப்புறம் அந்த சுடுகாட்டிலெல்லாம் சுடுகாடு போகிறது, அப்புறம் இறந்தவர்கள் வீட்டில் ஒரு சத்தம் வர்றது, மயில் நடனம் விடுறது, வண்டுகள் ரீங்காரம் விடுறது, இது எல்லாம் மயில்கள் நடனம் ஆடுறதும் ரொம்ப பிரமாதமாக சந்தத்தில் கொடுத்துருக்காரு. இதை மட்டும் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டு பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். அருணிநாதர் ஏன் இவ்வளோ மெனக்கெட்டு இருக்காருன்னா சந்தத்தில் மெஞ்ஞானத்தை பொதிஞ்சு வச்சிருக்காரு. என்னன்னா அவர் பாடின கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுகள். அப்பவே அவருடைய நிலைமை வந்து அந்த மக்கள் பார்க்குறாரு, அந்த நிலைமை படு மோசமாக இருக்கு. அப்பவே மோசம்னு நினைக்கிறவர் இந்த நம்ம கொடுக்குற திருப்புகள் வந்து பல ஆண்டுகள் 500 1000 ஆண்டுகள் வந்தாலும் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், என்றும் புதிதாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த சந்தத்தை கோட்டுனாச்சும் அப்பனாச்சும் படிப்போமே. ஏன்னா மற்ற பாட்டெல்லாம் எடுபடாது. சந்தத்தில் வந்து அப்படி மெஞ்ஞானத்தை பொதிஞ்சு வச்சிருக்கிறதுனால தான் இன்னைக்கும் அந்த சந்தம். இது ஜெர்மனியில் ஒருத்தர் வந்து ஒரு இதே மாதிரி ஒரு இதில் நடக்கும்போது, நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது வெளியில் போயிட்டு இருந்தாராம். அவருக்கு தமிழ்லாம் தெரியாது. ஆனால் அந்த சந்தப்பாட்டு போடும்போது முறுக்கிட்டு இது என்னன்னு உள்ளே வந்து பார்த்துட்டு ஓ இது திருப்புகள்னு கேட்டு போனாராம். இது உண்மையாக நடந்த செய்தி. இப்போ நான் வந்து இப்போ வந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்புகள் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடலையும் ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஏன்னா நான் சினிமா கூட ஏன் ரிலேட் பண்ணுறேன்னா, அதை வந்து ரிலேட் பண்ணிட்டேன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம் இல்லையா. ஒவ்வொரு பாடலும் சினிமா. அந்த சினிமாவை வந்து 2ஆக பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி எடுக்கிறாருனாக்கா இந்த ஆன்மா செய்கிற தவறு, அதாவது சிறுமை. செகண்ட் ஆஃப் என்ன பண்ணுறாருன்னா இது ஆன்மா வந்து இந்த சிறுமையிலிருந்து உய்வு பெறுவதற்கு மெஞ்ஞானம் பெற்று என்ன பண்ணணும், இப்படி செஞ்சுட்டு இருக்கிறியே, செகண்ட் ஆஃப்லனாச்சு திருந்தி கடைசியில் தி எண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டோரி வந்து அவர் ஸ்டோரியும் அவர் தான். அந்த பாடலோட மைய கருத்து தான் ஸ்டோரி. டயலாக், சந்த நடை சொற்கள். ஆக்டர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா கதாநாயகர்ல எல்லாம் காட்ஸ் எல்லாமே. ஆனால் வில்லன்கள் யாருன்னா ஈகோ அண்ட் டிசையர்ஸ். ஈகோ இது 2 ஒழித்து கட்ட வேண்டியது. மியூசிக், ஆஹா எல்லாம் யார் வந்தாலும் இவர்கிட்ட நிற்க முடியாது. சந்த அமைப்பு, தடைபடா நடை, இசைக்கும் தாளத்துக்கும் இலக்கியமாய் நிற்கும் சந்த கோவை, எந்த அதெல்லாம் சொல்கிறேன். யார் வந்தாலும் இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட நிற்கவே முடியாது. ஃபோட்டோகிராஃபி அச்சா இவர் தான். ஏன்னா தேவலோகம் சிவலோகம் எப்படி இருக்குன்னு அப்படியே இந்த சந்த பாடலை கொண்டு வந்து நம்மகிட்ட நிறுத்திடுறாரு. அடுத்தது ஆர்ட் டைரக்டர், இதுலேயே இவர் தான் நம்பர் 1. ஏன்னா இந்த சிவலோகம் வந்து எப்படி அப்படியே நம்ம கண்ணு முன்னால் படம் பிடிச்சி காட்டிடுறாரு. அந்த சந்தை சொல்லல. எடிட்டிங்கும் இவர் தான். 8 வரியில் கொடுத்துட்றாரு. 8 வரி தான். ஆனால் சில சமயத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா நம்ம சரி இவங்க சில சமயங்க சில பாடலில் இவங்களுக்கு 8 வரியில் கொடுத்தா பார்த்தா அது கொஞ்சம் பெருசாக கொடுக்கணும். ஆனால் அதுவும் 8 வரி தான் பெரிய பத்தியாக கொடுப்பாரு. எப்படி இப்போ வந்து விஸ்வரூபம் 2 பார்ட் 2 இப்படி ஒவ்வொன்றும் பார்ட் 2வாக விடுறாங்க. ஆனால் அருணிநாதர் தமன முறையில் கொடுக்காம அந்த பார்ட் 2 கொடுக்காம ஒரே இதில் கொஞ்சம் பெரிய பாட்டாக கொடுத்துருவாரு. லைட் அண்ட் சவுண்ட். அந்த லைட் அண்ட் சவுண்டு இவர் பாட்டில் இருக்குது. அது தண்டையணை வண்டயமாகட்டும் எதில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது செந்தில் திருச்செந்தூர் பாட்டு எது இருந்தாலும் குண்டலம் அசைந்து இளம் குலைகளில் பிரபவீச அப்படிங்கும்போது அதில் லைட் அண்ட் சவுண்டு கொடுத்துட்றாரு. அடுத்தது டான்ஸ் டைரக்டர் இவர் தாங்க. இவர் மிஞ்சினே ஆளும் கிடையாது. சிவருமான் எப்படி ஆடுவார், முருகன் எப்படி ஆடுவார், மயில் எப்படி ஆடுன்னு சொல்லிடுறாரு. மேக்கப், கடைசியாக அவர் மேக்கப் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை எப்படி ஒப்பனை போட்டிருப்பாங்க, அந்த புருவம் எப்படி இருக்கும், நெற்றி எப்படி இருக்கும் அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. காஸ்டியூம்ஸ் அதுவும் இவர் தான். முருகப்பெருமான், சிவபெருமான், பெருமாள், வள்ளி தெய்வானை இவங்கெல்லாம் எந்த மாதிரி உடைகள் அலங்காரம் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது இவர் பக்காவாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார்.
அப்புறம் திருப்புகளில் அடுத்த திருப்புகளுக்கு வந்துடுறேன். திருப்புகளில் ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு பாட்டு என்ன சொல்லுதுன்னா, ஏய் இந்த எல்லாத்தையோடையும் நான் தான் சிறப்பு வாய்ந்தவன். ஏன்னா முதல் 4 அடி முருகப்பெருமான் சொன்னாராம், மீதி 4 அடி அருணிநாத பரமன் எழுதினாராம். அப்போ இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பு. பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பச்சி என்னும் முக்குற துருபமும் நீவ பக்குவ மலத்தொடையும் மக்குவரும் பட்டுலைய பட்டுருவ விட்டருகை வடிவேலும் திக்கது மடிக்க வரும் குக்குடமும் ரச்சை தரும் சிற்றடியும் முற்றிய பன்னீர்தோளும் செய்ப்பதியும் வைத்து உயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பன கருகை மறவேனே. இக்கவரை நக்கனைகள் சக்கரை பருப்பொருனை எல் பொறி துவலை இதனை வண்டேச்சில்ங்கிறது தேன். இக்கவரை நற்கனைகள் சக்கரை பருப்பொருனை எல் பொறி துவரை இலை வண்டேச்சில் பயிரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளரிப்பழம் இடித்த பல்வகை தனிமூலம் மிக்க அடி சிற்கடலை வச்சனமே நக்கொலரும் விக்கன சமர்த்தனும் அருளாளி வேட்பகுடில சடில வில் பரமர் அப்பருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. இதோட சந்தம் என்ன தெரியுங்களா? தத்ததன 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 தனதான. இப்போ அடுத்த திருப்புகள் வந்து முத்துக்கு சிட்டுக்குப்பின்னு ஒரு பாட்டு. திருப்புகள் வந்து அது பழனி மூச்சு பயிற்சியை செஞ்ச மாதிரி இருக்குங்க. வன்னில ஒட்டெழுத்துல அதை சந்தம் படிச்சிடறேன். முத்துக்கு சிட்டு குப்பி முடித்து சுக்கை பிச்சுட்டி முற்பக்கத்தில் பொற்பொட்டிட முதல் மீதே முக்கிய பச்சை பொட்டிட்டணி ரத்ன சுட்டி பொற்புட்டவை முச்சட்டை சித்திர கட்டழகிலாட தித்திக்க சொற்சொத்துப்பிதழ் நச்சு கற்கப்பு சொக்கிய செப்பு கொக்க கச்சுப்பெரு தனவேறும் திட்டத்தை பற்றி பற்பல லட்சைக்குட்பட்டு தொட்டிய சிக்கி சொக்கி கெட்டிப்படி உழல்வேனோ மெத்த துக்கத்தை தித்தி இனி சித்தத்தில் பத்தத்தோடு மெச்சி சொற்கத்தில் சிற்பரம் அருள்வாயே வித்தைக்கு கத்து தற்பர முக்க சித்தற்கு புத்திர விசித்திர செச்சை கத்திகை புனைவேனே நித்திய கர்ப்பத்தில் சித்தர்கள் 8 திக்குட்பட்டவர் நிஷ்டை கற்புற்ற பத்தர் அமரோரும் நெட்டுக்கு புட்பத்தை கூடு முற்ற துட்டச்சிக்க பழனிக்குட்பட்டத்து குற்றுரை பெருமாளே. இது பாண்டிங்கன்னா மூச்சு பயிற்சி எடுக்கும். அடுத்தது திருப்புகள்ல வந்து அதல சேட நாராடங்கிற பாட்டில் ஒரு பேரேட் நடத்துறாரு. அந்த பேரேட் எப்படின்னா எல்லா காட்ஸும் வந்து நின்றுடணும். நின்றதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்து மயிலுமாடி நீயாடி வர வேணுங்கிறாரு. பாருங்க எல்லாம் யாரெல்லாம் ஆதிசேஷன் மேருமலை காளி சிவபெருமான் பூதங்களும் பேய்களும் சரஸ்வதி பிரம்மதேவன் விண்ணவர்கள் சந்திரன் இலக்குமி தேவி திருமால் மயிலெல்லாம் ஆடி வரணும். இதில் ஆடங்கிறது 12 தடவை வருதுங்க. அதில் இரட்டுரு மொழிதல்னு ஒரு கோடுங்கிறதுல சங்கம் மூங்கில் ரெண்டையும் சொல்றாரு. சங்கமொழி ஒளிந்தார் கிருஷ்ணபெருமான். அதில் வந்து மூங்கில்ல அந்த பசுக்கூட்டம்லாம் பயந்து போச்சுல்ல, அது திருப்பி விடுறதுக்கும் அந்த புல்லாங்கல் ஊதுனராம். அதில் நான் பாடுறேன் அதோட சந்தம். தனன தான தானா தனன தான தானா தனன தான தானா தனதான அதில் சேட நாராட அகில மேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடண்டதர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவு வானுலோராட மதியாட வனஜமாமியாராட நெடிய மாமனாராட மயிலுமாடி நீயாடி வரவேணும். இதுதான் அந்த இது. அதில் வந்து 12 முறை ஆடன்னு வருது. டைம் இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரம். அப்போ இப்போ 12 முறை சொல்லிட்டாருங்களா வரணும்னு. ஆனால் அதில் அடுத்த பாட்டில் ஒரு பாட்டில் அந்த முருகப்பெருமான் நடனம் எந்த மாதிரி ஆடினார்னு ஒரு சந்தத்தை போட்டிருக்காரு. அது என்ன பாட்டுன்னா ஓது வித்தவர் கூலி கொடாதவங்கிற திருப்புகள் பொது திருப்புகள். அதில் வந்து எப்படி ஆடினாருன்னு அந்த சந்தம் சொல்கிறேன் பாருங்க. தான தத்தன தானன தானன தான தத்தன தானன தானன தான தத்தன தானன தானன தனதான தாத தத்தத தாதத தாதத தூது துத்துது தூதுது தூதுது சாச சச்ச சாச சாச சச சாச தாட டட்ட டாட்ட டாட்ட தூடு துட்டுடு தூட்டுடு தூட்டுடு தாடி டிட்டி 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 தீதி திட்டி தீதி தீதி தோதி குத்திக்கு தோதிக்கு தோதிக்கு சேகு செக்குக்கு சேக்குக்கு சேக்குக்கு செகு சேகு சேயனப்பலராடிடும் மாக்களை ஆயும் உத்தமர் கூறிடும் வாசக சேகு சித்திரமாக நீ நாடிய பெருமாளே. இது முருகப்பெருமான் ஆடி வந்ததா அந்த திருப்புகளை சொல்றாரு. அப்புறம் கந்தல் அலங்காரம் பாட்டிருப்பீங்க. அடலருளி திரு கோபுரத்தே. அதுல விநாயக பெருமான் போய் நம்ம நிற்கும் போது அந்த தலையில கொட்டு போடும். அதுக்கே சந்தனப்படா. அடலருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்றேன் வருவார் தலையில் தடபடனப்பொடு குட்டுடன் சர்க்கரை முக்கியை கடதர கும்ப கழிட்டு கிளைய கழிற்றினைய. இது இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் கூட சந்தம் எழுதியிருக்காரு.
அதே மாதிரி கந்தரந்தாதி 54வது பாட்டில் ரொம்ப சத்தம் போடுதா? கரெக்டாக இருக்குங்களா வால்யூம்? கந்தரந்தையில் 54வது பாட்டில் வில்லிபுத்தூராருக்கும் அருணிநாத பெருமானுக்கும் வாது வந்து அந்த 53 பாட்டு வரைக்கும் பொருள் சொல்லிட்டாரு. 54வது பாட்டில் பொருள் சொல்ல முடியல. அப்போ அந்த பாட்டு என்ன தகர வரைச்சியில் வந்து அந்த பாட்டை மட்டும் சொல்கிறேன். திதத்த தத்தித்த திதிதாதை தாத துத்தி தத்தித்தா திதத்தத்து அத்திததி தித்தித்திரே தூ துதி தாதி தத்தத்து அத்திதத்தை தாத துதை தொதை தாது அதத்துதி தத்து அத்து அத்தி தித்தி தீ தீ திதி துதி தொத்ததே. இந்த பாட்டில் வில்லிபுத்தூர் தோத்துட்டே ஒத்துட்டு போயிட்டாரு. அடுத்தது உருட்டு சந்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. உருட்டு சந்தம் தொண்டை கண்டு அண்டி மொண்டு உண்டு இருக்கு சுத்த ஞானம் எனும் தண்டயம் புண்டிரகம் தருவாய் சண்டை தண்டை வச்சு மண்டலை கொண்டு மண்டு அண்டர் ஒன்றை உண்டி மண்டு அண்டர் ஒன்று வேல் தொட்ட காலவனே அப்படிங்கிறார். அடுத்தது திருப்புகழில் வந்து திருப்புகள் பாடப்பட்ட காலத்திலேயே பக்தர்கள் கூட்டம் வந்து சத்த மிகுத்த திருப்புகள்னு சொல்றாரு. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதில் எல்லா திசைகளிலும் அவர் அற்புதம் அற்புதம் சொல்றாங்களாம். அது என்ன பாட்டுன்னா திருச்செங்கோடு பாட்டு. சந்தம் வந்து தத்தன 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 தனதான பக்தர் கணப்பிரிய நிறுத்த நடத்திடு பச்சி நடத்திய குகபூர்வ பச்சிம தட்சண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்புகளை சிறிதடியேனும் செப்பென வைத்துலகிற் பரவ தெரிசித்த அனுக்கிரக மறவேனே கத்திய தத்தை களைத்து விளத்தெறி கற்கவனெட்டெறி திணைகாவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டியணைத்த பனிருதோளா சத்திய யொக்க இடத்தினில் வைத்த தகப்பனு மெச்சிட மறை நூலின் தத்துவ தற்பர முற்றுமுணர்த்திய சர்பகிரிச்சுர பெருமாளே. அடுத்தது ஊருக்கு போனா அந்த ஊருக்கு ஒரு சந்தம் போடுறாரு. இது வந்து கந்தன்குடி. அந்த கந்தன்குடியில வந்து அதுல ஒரு சின்ன அன்பன் கவிங்கிறாரு. அந்த அண்ணன் கவிங்கிற யாரை சொல்றாருன்னா நக்கீரன் அடைபட்டு இருந்ததை 1000 பூதம் 1000 பேர் வந்து அந்த பூதம் கற்கி முகிங்கிற பூதம் சாப்பிட்றது இருந்துச்சு. அந்த நக்கீரனை வந்து விடுதலை செய்யப்பட்டதை ஒரு அன்பன் கவிங்கிறத பாடுறாரு. எந்தன் சடலங்கம் அது பார்த்தீங்கன்னா சந்தம் தந்தந்தன 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 தனதான எந்தன் சடலங்கம் பல பங்கம் படு தொந்தங்களை என்றும் துயர் பொன்றும்படி ஒரு நாளே இன்பம் தரு செம்பொன் தளழுந்தும் கல தந்தும் பிணி என்றும் கடபந்தம் கடமயிலேறி வந்தும் பிற சண்டம் பயிரண்டம் புவி எங்கும் திசை மண்டும்படி நின்றுஞ்சுடர் ஒளி போலும் வஞ்சங்குடி கொண்டுந்திரி நெஞ்சன் துகள் என்றுங்குழு வண்டந்தமி என்றன்பம மொழியாதோ தந்தந்தன திந்திந்திமி என்றும் பல சந்தங்கொள் தஞ்சம்புரி கொஞ்சும் சிறுமணியாரம் சந்தம் துணி கண்டும் புயலங்கன் சிவனம்பன் பதி சம்புந்தொலை நின்றும் தினம் விளையாடும் கந்தன் குகன் எந்தன் குருவென்றும் தொழும் அன்பன் கவி கண்டுந்திட அன்றன் பொடு வருவோனே கண்டின்கனி சிந்துஞ்சுவை பொங்கும்புன தங்குஞ்சுன கந்தன்குடியின் தங்கிய பெருமாளே. அடுத்த பாட்டுங்க திருக்கழுக்குன்றம் திருப்புகளை அந்த சிவபெருமானும் காளியும் டான்ஸில் காளி தோத்துட்டதா ஒரு இது இருக்குது. அதாவது காதில் அந்த கமல் இது உளுந்தொன்னே கம்மல் போட்டுக்கிறது உளுந்தொன்னே அதை அப்படியே காலை தூக்கி வச்சு மேலே வச்சு திருப்பி சேர்த்துடுறாரு. இதில் என்னென்ன எனக்கு ஒரு இது இந்த நிகழ்ச்சியை மட்டும் அது சங்கர்னு இப்போ கூட சங்கர் சொல்லலாம், பிரம்மாண்ட இயக்குனர்னு சொல்கிறோம், அல்லது யார் வேணாம் 3D 5D யாராலும் கொண்டு நிறுத்த முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட பாட்டை எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் அப்படி வந்து ஏன்னா அவர் வந்து அப்படி விஸ்வரூபம் எடுக்கும்போது இந்த காலை தூக்கி வீசுறாராம். அப்போ நீங்கள் விஸ்வரூபத்தை கான்செப்ட் பண்ணுவீங்களா அந்த காலை தூக்கி வீசுவார் காப்பீங்களா பாருங்க. அது சந்தம் தான தத்த தான தத்த தான தத்த தனதான வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம வேடு வச்சு பாதபத்ம மீது சச்சை முடிதோய ஆதரித்து வேலை புக்க ஆரிரட்டி புயனேய ஆதரத்தொடாதரிக்க ஆன புத்தி பகிர்வாகிய காது முக்ர வீர பத்திரகாளி வெட்க மகுடமாக ஆசமுட்ட வீசிவிட்ட காலர் பத்தி இமையோரே ஓதுவித்தனாத கற்க ஓதுவித்த முனினான ஓர் எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளே. அப்புறம் போர் வர்ணனையில் சேட்டலைட் அந்த காலத்திலே இவர் விட்டுட்டார் போல தெரியுது. எங்கெங்கே நடக்கும் அப்படிங்கிறத விட்டு பார்த்து எழுதுன மாதிரி இருக்குது. அது ஒரு பாட்டு திருப்புகள் பள்ளி பாட்டு. சந்தம் வந்து தனன தன தனன தந்தத்த தந்த தன தனன தந்தன தந்தத்த தந்த தன தனன தன தனன தந்தத்த தந்தனத தந்தனான. இப்போ காலையில் கூட பட்டாசு வெடிச்சாங்க. அந்த சரவெடியெல்லாம் அதில் போட்டு விட்டுருக்காரு. அதல விதல முதல் அந்த தலங்களென அவனையென அவன் அண்டத்த கண்டமன அகில சலதையென எண்டுக்குள் விண்டுவென அங்கி பானு அமுத கதிர்களென அந்தித்த மந்திரமென.
அதல விதல முதல் அந்த தலங்களென அவனையென அவன் அண்டத்த கண்டமென அகில சலதையென எண்டிக்குள் விண்டுவென அங்கிபானு அமுத கதிரிலென அந்தித்த மந்திரமென அறையும் அறையென அருந்தத்துவங்கள் என அணுவில் ஒணுவுன நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம். தத 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 தந்த தந்த தத தகுகு தகு தகுகு தந்த தந்த தகு திதி 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 திந்தி திந்தி திதி திந்தி தோதி சகக சக கனக தந்த குங்கனக திதி 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 திந்தி திந்தி திதி தகக தக தக தந்த தந்த தக என்று தாளம். இது ஒரே ஒரு பாட்டு தொந்தி சரியான ஒரு பாட்டு. அது எனக்கு என்னன்னா, இந்த சிவாஜி கணேசன் வந்து சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் மாறுவாங்க. அது மாதிரி சந்தம் வந்து ஒரு சந்தம். அது தொந்தி சரியங்கிற பாட்டில் அப்படியே மாறுது. முதல் 4 லைன் மாறுது, மேல லைன் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இத தொங்க ஒரு கை தடி மேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிளமணிவன் ஆரண இருமல் கிண்கின முனுரையே குளர விழி துஞ்சு குருடு படவே செவிடுவடி செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடியும் ஒரு பண்டிதனும் இரு வேதனையும் இளமைந்தன் உடமை கடனே என முடுக துயர் மேவி மங்கை அழுது விளவே யமபடர்கள் நின்று சருப மலமே ஒழுக உயிர் மங்கும் பொழுது கடிதே மயிலின் விசை மறவேனும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளையுங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினுடைய கோசை புகழ வருமாய் சிந்தை மகிழும் மருகா குறவரிலை வஞ்சு மருகும் அழகா. ஒரே ஒரு பாட்டு இனி முடிச்சுட்டேங்க. ஒரே ஒரு பாட்டு இத்தராணிக்குங்கிற ஒரு பாட்டு. இந்த காலத்தில் இந்த இளைஞர்கள் வரலன்னு சொன்னோன்னே நம்ம எப்படி அந்த இத்தராணிக்குங்கிற பாட்டு வந்து அதை மட்டும் விட சந்தை மட்டும் தத்தா தனத்த தன தத்தா தனத்த தன தான தனந்தன தான தனந்தன தனதன தான. இதை வந்து இப்படியும் பாடலாம், ஜனரஞ்சகம் பாடலாம், ஹிப்ஹாப். இப்போ ஜனரஞ்சகம் பாடிட்டு ஹிப்ஹாப்பும் பாடிடுறேன், அதோட முடிச்சிடறேன். நன்றி சார். இது வந்து ஜனரஞ்சகம். இத்தானிக்குள் மனு வித்தாய் முளைத்தெழுது கேவி கிடந்து மாடி மீது தவங்கடைகள் தத்தாதனத்ததன இட்டே தெருத்தலை ஓடித்திருந்து நவ கோடி பிரமந்தலைச்சு பயிற்றவதேட்டோடு மெட்டு வர வாழ குணங்கள் பயிர் கோல பெரும்பயர்கள் உடன் உறவாயி இக்கார் சரத்து மதனிக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகந்துவார் திக்கோடு திக்குவரை மட்டோடி மிக்க போர் தேடி சுகந்தமான மீது துயன்ற சுகமிட்டா தரத்தூருகி வட்டா முளைக்குலிவிட மூழ்கி கிடந்து மயலாகி தொலைந்து சீல பிணியது மூடி சத்தான உத்தீது கெட்டே கிடக்க நமனோடி தொடர்ந்து கயிறாடி கொழும்பொழுது பெற்றோர்கள் சுற்றியல உட்டார்கள் முத்தையல ஊரு கடங்கில கால கடங்கோயிர் தக்கா இவர்க்கு அயனிட்டா விதிப்படி ஓலை பழம்படினால் இறந்ததென எடுமென ஓடி சட்டா நவப்பறைகள் கொட்டா வரிச்சுடலை ஏகி சடம்பெரிது வேக புடஞ்சமைய இட்டே அனற்குளெறி பட்டா என தழுவி நீர் படிந்து வீடு பாசத்தகன்று உனது சத்போதக பதும முற்றே தமிழ் கவிதை பேசி பணிந்துரு நேசத்தை இன்று தர இனி வர வேணும் தித்தா திரித்திகுட தத்தா தனத்தகுதத்தா தத்தனந்ததன தான தனந்ததன செச்ச சகுச்சகுதித்தா திமித்ததிகுதா தத்த சந்திகுத தீதத்த சந்திரிக தித்தா இடக்கண இடக்கா குகு குகு தோதக்கண. அந்த ஹிப்ஹாப் மட்டும் படித்தான். இத்ராணிக்குள் மனு வித்தாய் முளைத்தழுது கேவி கிடந்து மடி மீது தவந்த அடிகள் தத்தா தனத்தா தன இட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து நவக ஓடி பிரபந்தங்களை சீர் பயிற்ற வயதெட்டோடு மெட்டு வர வாழ குணங்கள் பயிர் கோல பெதுங்கு வயலில் உறவாகி இக்கார் சரத்து மதனிக்கே இழைத்து வெகுவாக கலம்ப வகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்கு வரை மட்டோடி மிக்க பொருள் தேடி சுகந்த மனை மீது துயந்த சுகம் இட்டா தரத்துருகி வட்டா முளைக்குடைய மூழ்கி கிடந்து மயலாகி தொலைந்து சில பிணியது மூடி சத்தான புத்தியது கெட்டே கிடக்க நமன் ஓடி தொடர்ந்து கயிறு ஆடி கொழும்பொழுது பெற்றோர்கள் சுற்றி எல உற்றார்கம் மெத்த ஊர் கடங்கில் கால கடங்கு உயர் தக்காது இவர் கையனிட்டான் விதிப்படி ஓலை படம்படினால் இன்று இறந்ததன எடுமனோ ஓடி சட்டா நவப்பறைகள் கொட்டா வரிச்சுடலை ஏகி சடம்பெரிது வேக புடஞ்சமைய இட்டே அனற்கொள் எறிப்பட்டா என தழுவி நீர் படிந்து வீடு பாச தகன்று உலக சத்போதக பதுமம் இட்டே தமிழ் கவிதை பேசி பணிந்துருக்கு நேசத்தை இன்று தர இனி வர வேணும் சித்தா திருத்தி கூட தத்தா தனத்தகுத தாத தனந்த தன தான தனந்த தன செச்சே செகுச்ச குகு தித்தா திமித்ததிகு தாதத்த செந்திகுத தீதத்த செந்தரிக தித்தா கிடக்கனக டக்கா குகு குகு தோத கனங்கனக கூகு கிணங்கின ஒரு மயிலேறி திட்டே ரதச சுரப்பட்ட
பட்டே விளப்பொழுது வேலை தொலைந்து வர ஏழை பிளந்து ஒரு சித்தா பரத்தமரர் கர்த்தா குரத்தி மூளை மீது புணர்ந்த சுகல் ஈலை கடம்ப மணி சுத்தா இமைக்கு ஒரு முத்தாய் முளைத்த குருநாத குழந்தை என ஓடி கடம்ப மலர் அணி திருமார்பா பத்தாம் மதக்களிரி பின் தானித்த குகன் ஏதத்து இலங்கையினில் ஆதிக்க முண்டதொரு முட்டால் அறக்கத்தலை இட்டு விளக்கணைகளே தொட்ட கொண்டல் உருவாகி சுமந்த மதிக மட்டா மலக்கமல டாசன திருவை மார்பில் புணர்ந்து ராமர்க்கு அன்புடைய மருமகன் ஆகி வட்டா மதுக்கரனை உற்றே மரக்கலைகள் ஓதி தெரிந்து தமிழ் சோதி தலங்கரணி அத்தா பரத்தை அறிவித்தாவி சுற்றுமொழியாகி பிரபந்தமணி வேல் தொட்டமைந்த புயவர்க்க புறுப்பொழுகு மட்ட அடியவர் ஆவிக்குள் நின்று உளவி வரு பெருமாளே.